விரதமெனும் வேலியிட்டு வாழ்வை காப்பவனே, தூய்மை எனும் பாதையிட்டு உயிரை வளர்ப்பவனே. விரதமெனும் வேலியிட்டு வாழ்வை காப்பவனே, தூய்மை எனும் பாதையிட்டு உயிரை வளர்ப்பவனே. சரணடைந்த யாவரையும் சமமாக்குபவனே, உள்ளொளியை உயிர்ப்பிக்க வழிகாட்டுபவனே. சரணடைந்த யாவரையும் சமமாக்குபவனே, உள்ளொளியை உயிர்ப்பிக்க வழிகாட்டுபவனே. ஐயப்பா சரணம் ஐயப்பா, 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 ஐயப்பா சரணம் ஐயப்பா. ஓம் சுவாமியே சரணமையப்பா. கன்னிமூல கணபதி பகவானே சரணமையப்பா. ஆனந்த ஜோதியே சரணமையப்பா. ஆத்மஸ்வரூபியே சரணமையப்பா. ஐயப்பனின் மகிமை. இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே சகோதரி உஷா அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். சகோதரி அவர்கள் கேரள மாநிலத்தின் ஐயப்பன் பிறந்து வளர்ந்த பூமியான பத்தினாம்திட்டா மாவட்டத்தின் பிரம்மகுமாரிகள் சேவை ஒருங்கிணைப்பாளராக இருந்து வருகிறார்கள். கடந்த 35 ஆண்டு காலமாக ராஜயோக கல்வியை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகின்றார்கள். சகோதரி அவர்கள் பல்வேறு நிர்வாக துறையினருக்கு மன அழுத்தமற்ற வாழ்க்கைக்கான நெறிமுறைகளை பயிற்சிகள் மூலமாக செய்விக்கக்கூடியவர். கேரள மாநிலத்தின் சிறந்த விரிவுரையாளர் என்ற டாக்டர் அம்பேத்கருக்கான சிறப்பு விருதினை அம்மாநில முதல்வரால் பெற்ற பெருமைக்குரியவர் நம்மிடையே இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டிருக்கிறார்கள். நேர்கள் சார்பாக சகோதரியை அன்புடன் வரவேற்கின்றேன். வணக்கம் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சிஸ்டர். சாமி சரணம். சுவாமி சரணம். சிஸ்டர், ஒரு சாதாரண மனிதன் ஐயப்ப பக்தனா இருந்து ஐயப்ப சாமி ஆகிறார். இந்த ஐயப்ப பக்தன் ஐயப்ப சாமி குருசாமியை எப்படி மாறுறாங்க? அதுக்கு ஏதாவது தகுதிகள் இருக்கா? பட்டம் படிச்சு பட்டம் வாங்கணுமா காலேஜில்? ஒரு ஐயப்ப சாமி குருசாமிங்கிற அந்த உன்னதமான உயர்ந்த நிலை எப்படி அடைகிறாங்க சிஸ்டர்? பாருங்க, குருசாமி ஆகிறதுக்கு நீங்க சொன்ன மாதிரி பட்டப்படிப்பெல்லாம் இல்லை. ஐயப்ப சாமி ஒரு கன்னிசாமி, ஒரு சாதாரண மனிதன் கன்னிசாமியிலிருந்து ஐயப்ப சாமி ஆகி குருசாமி ஆகிறதுக்கான எந்த காலேஜும் இல்லை. அங்க போய் நீங்க சர்டிபிகேட் எல்லாம் வாங்கிட்டு வரணும்னு இல்லை. உண்மையிலே என்ன அப்படின்னா, இந்த குருசாமி ஐயப்ப மாலை போட்டதுக்கு அப்புறம் எதெல்லாம் கடைபிடிக்கணும் அதெல்லாம் கடைபிடிக்க கூடியவர் தான் குருசாமி. இல்லாம சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணுன்னா அவர் குருசாமின்னு சொல்ல முடியாது. அதான் சொல்லுவாங்க இல்லையா, ஆச்சரிச்சு, அதாவது நடைமுறை வாழ்க்கையில வாழ்ந்து காட்டக்கூடியவர். படிக்கிறது ராமாயணம், எடுக்கிறது பெருமாள் கோயிலா இருக்கக்கூடாதுங்க கூடாது. என்னதான் இந்த மாலை போட்டதுக்கு அப்புறம் என்னெல்லாம் கடைபிடிக்கணுமோ அதை கடைபிடிச்சாதாங்க அவர் குருசாமி. அது அவர் வயசுல சின்னவரா இருக்கட்டும் இல்ல பெரியவரா இருக்கட்டும். சொல்லுவாங்க, அந்த சாதாரண மனுஷன் கன்னிசாமி ஆகி அந்த 18 தடவை மலைக்கு போயிட்டு வந்தா அவர் குருசாமி தான். அவருக்கு அந்த குருசாமியினுடைய தகுதி வந்துருது. அதேதான் பாருங்களேன், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பிரம்மகுமாரிகள்ல கூட நம்ம ஹெட் குவார்ட்டர் தலைமையகம் மவுண்ட் ஆபு, அங்க கூட யாராவது கொண்டு போகணும் அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு வழி நடத்துறவங்க இருக்காங்க. நம்மளை போல இருக்கக்கூடிய சகோதரிகள் அல்லது உங்களை போல இருக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த ஞானத்தை கேட்டு நடைமுறை வாழ்க்கையில கொண்டு வந்து அவங்களுடைய அந்த கைடன்ஸ்ல அவங்க வராங்க, அவங்க வழி நடத்தி கொண்டு வராங்க. ஏன்னா என்னைக்கு நீங்க ஒரு பிரம்மா குமாரன், அதாவது இந்த இறை ஞானம் கேக்குறீங்களோ, அந்த இறை ஞானம் கேட்டு எதெல்லாம் நடைமுறை வாழ்க்கையில கொண்டு வரணுங்கிறது வாழ்ந்து காட்டக்கூடியவங்க இந்த சகோதரிகள், உங்களை மாதிரி இருக்கக்கூடிய சகோதரர்கள்.
அத வந்து இல்லற வாழ்க்கையில வாழக்கூடிய சாதாரண மனிதர்கள் இந்த ஞானத்தை, இவ்வளோ உயர்ந்த ஞானத்தை கேட்டு இந்த ஞானத்தினுடைய வாழ்க்கையை எப்படி வாழணும்னு அவங்க வாழ்ந்து காட்டுறாங்க. இப்ப அவங்களும் குரு சாமிக்கு சமமா தான் இருக்காங்க. அந்த ஐயப்ப சாமியினுடைய குருசாமி இந்த 40 நாள் நல்லா ஸ்ட்ரிக்டா விரதம் இருக்கிறாங்க. சாத்விக உணவை சாப்பிடுறாங்க, அப்புறம் 2 நேரம் சரணம் போடுறாங்க, அப்புறம் காலில செருப்பு போடுறது இல்ல, அப்புறம் குளிக்கிறாங்க, அப்புறம் வந்து பீடி சிகரெட் அதெல்லாம் எடுத்துக்கிறது இல்ல, இல்லற வாழ்க்கை அதாவது பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறாங்க. எல்லாம் ரொம்ப சுத்தமா பரிபாவனமா தூய்மையா இருக்காங்க அவங்க, இல்லைங்களா? அந்த 2 மாசம். ஆனா இந்த பிரம்மா குமாரிகள்ல இருக்கக்கூடியவங்க வாழ்நாள் முழுக்க அப்படியே வாழ்றாங்க. இப்ப இங்கேயும் அவங்கள ஒரு குருஸ்தானத்துலதான் வரக்கூடியவங்க பாக்குறாங்க. ஆனா குருக்கெல்லாம் குரு பரமாத்மா யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் குருசாமி நம்மள மலைக்கு கூட்டிட்டு போய் அந்த ஜோதிய காட்டுறாங்க பாருங்க. அவர்தாங்க பரம குரு, அவர்தான் பரமாத்மா குரு. அப்ப அந்த அஞ்ஞானம் என்ற இருளை போக்கக்கூடியவங்க யாரோ அவர்தான் குருன்னு சொல்ல முடியும் நமக்கு. அது நமக்கு வயசு வித்தியாசமோ அல்லது படிப்பறிவோ அந்த இடத்துல வர்றதில்லை. இப்ப நாம கூட இந்த பிரம்மாகுமாரிகள் இயக்கத்துல எவ்வளவு இல்லறை வாழ்க்கையில வாழக்கூடியவங்க, அவங்களுக்கு உலகியல் அனுபவங்கள் நிறைய இருக்கு. 1. 2வது வயசுல அவங்க பெரியவங்களா இருக்காங்க. இருந்தாலும் இந்த சின்ன சின்ன சகோதரிகள், சின்ன சின்ன சகோதரர்கள் அவங்களே ஒரு குருஸ்தானத்துல பாக்குறாங்க. அவங்க ஏன் தெரியுமா, இங்க என்ன சொல்லி தராங்களோ அதை முழுக்க கடைபிடிக்கிறாங்க. அதனால அவங்க குரு ஆயிடுறாங்க அந்த நேரத்துல. அதே மாதிரி ஐயப்ப மலைக்கு போறவரு குரு ஆகணும்னா என்னெல்லாம் அந்த மாலை போட்டதுல இருந்து மாலை அவுக்கிற வரை என்னெல்லாம் கடைபிடிக்கணுமோ அது 10 படி கடைபிடிச்சாதாங்க அவரை குருசாமின்னு சொல்ல முடியும் நம்ம. அந்த குருசாமிக்கு ரொம்ப மதிப்பு இருக்கு. கெட்டிறக்கி வைக்கும் போது அவரை காலத்தொட்டு கும்பிடுறாங்க, தட்சிணை கொடுக்கறாங்க. இருமுடி கட்டும் போது இந்த இருமுடி கட்டும் பொழுதும் தான் அவரை குருஸ்தானத்துல பாக்குறாங்க. ஏன்னா பாரதத்துல குருக்கு மகத்துவம் கொடுக்கக்கூடிய பண்பாடு இருக்குது பாரதத்துல. அதனால்தான் பிரம்மா தேவதாய நம, விஷ்ணு தேவதாய நமஹ, சிவ பரமாத்மாய நமஹான்னு சொல்லிட்டு சரணம் பாடும் பொழுது குருக்கும் கூட குருவை கூட கும்பிடுறாங்க. அப்ப குருனாலே வாழ்க்கையில வாழ்ந்து காட்டக்கூடியவங்க தான் குரு அப்படின்னு சொல்றது. இந்த இருட்டை போக்கக்கூடியவங்க தான். ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா கலியுகமே இருள் நிறைந்த உலகமா இருக்கு பாருங்க. ஐயப்ப சாமி கூட அந்த காட்டுக்குள்ளதான் இருக்காரு அவரு. ஏன்னா வாழ்க்கையே ஒரு காடாகத்தான் இருக்குது. சொல்லுவாங்க, வலியோரு காட்டில் அகப்பட்டேன் ஞான் வழியும் காணாத உழலும் போல். இந்த வாழ்க்கையே ஒரு காடு. காட்டுக்குள்ள போனா எந்த பக்கம் போகணும்னு தெரியாது இல்லையா? அடர்ந்த வனமா. வாழ்க்கையே ஒரு அடர்ந்த வனமா இருக்கு. இந்த வனத்துக்குள்ள நம்ம இருக்கோம். இதுல இருந்து ஒரு வழி காட்டணும்னா அதுக்கு ஒரு குரு கட்டாயம் நமக்கு வேணும். இப்ப நல்ல ஒரு குரு, தகுதியான ஒரு குரு கிடைக்கிறது ரொம்ப பாக்கியம் செய்யணுங்க. ஏன்னா அந்த ஒரு குரு, மனித குரு வந்து சரியான குரு கிட்ட நம்மளை கொண்டு போய் சேர்த்துவாங்க. அவர் தான் பரமாத்மா குரு கிட்ட கொண்டு போய் சேர்த்தக்கூடியவர் யாரோ அவர் தான் சரியான குருன்னு சொல்லக்கூடியவர். அப்புறம் குருசாமி செய்யறதெல்லாம் நம்ம சொல்றதெல்லாம் நம்ம செய்யணுமாங்கிற ஒரு, அவர் சொல்றது முழுமையா எல்லாத்தையும் கடைபிடிக்கணுமா, இல்ல 1 2 நம்ம விட்டுறலாமா, அதனால எதுவும் தப்பு பாவம் கிடையாதா, இல்ல குருசாமி சொல்றது அப்படியே கண்மூடிக்கிட்டு எல்லாத்தையும் அதன்படி நடக்கணுமா சிஸ்டர்? அதுதான், அது ஒரு கேள்வி நல்லா கேட்டீங்க. குருசாமி நமக்கு சொல்லுவாங்க, நீங்க இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லுவாங்க. அதுபடி கடைபிடிக்கிறதுக்காக தான் குருசாமி சொல்றாங்க. சில நேரம் நம்ம மலைக்கு போகும்போது ஒரு 50 பேரு 100 பேர் எல்லாம் குருசாமி கூட்டிட்டு போவாங்க. அப்ப அங்க சில மனுஷங்க தானே, அப்ப சில உரசல்கள் எல்லாம் வரும், சில பேச்சுவார்த்தைகள் எல்லாம் வரும். அப்ப குருசாமி டக்குன்னு கோவப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப நம்ம மனசுல தோணும், குருசாமியே கோவப்படுறாரா அப்படின்னு தோணும் நமக்கு. ஆனா அந்த இடத்துல அந்த குருசாமிக்கு அப்படி இருக்க வேண்டியதா இருக்குது. அப்போ நம்ம வந்து எதிர்த்து மறுத்து நம்ம எதுவுமே பேச முடியாது. அந்த நேரத்துல பேசக்கூடாது. ஏன்னா அவர் குருவனுடைய ஸ்தானத்துல இருக்காரு. அவர் ஏதாவது செய்யறாருன்னா அதுல ஏதாவது நன்மைகள் இருக்கலாம். பிறகு நம்ம அமைதியா ஒரு குழந்தைய மாதிரி ஒரு சிஷ்யனை போல நம்ம அவர்கிட்ட நம்முடைய கருத்துக்களை சொல்லலாம். ஆனா நல்ல ஒரு குருவாக இருந்தால், நல்ல ஒரு குருசாமியா இருந்தா அதை ஏத்துப்பாங்க. சரி இனிமே நான் கவனிச்சுக்கிறேன், இல்லைன்னா அந்த குருசாமி நீ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமிமார்களை வந்து தன்னை நான் குருங்கிற அந்த ஒரு நெகட்டிவிட்டி வருது. குருங்கிறது ஒரு மிக உயர்ந்த ஸ்தானம்.
அந்த மிக உயர்ந்த ஸ்தானத்துல நம்ம இருக்கும் பொழுது எல்லாரையுமே அரவணைச்சு நம்ம கொண்டு போகும் பொழுது சில குறைகளே என்ன, நம்ம கருப்பு ட்ரெஸ் போறதே எனக்குள்ள குறைகள் இருக்குங்கிறது தாங்க ஒண்ணு சொல்றது. அந்த குறைகளை நம்ம நெகத்துறதுக்காக தான் போறோம் கடவுள்கிட்ட. அப்போ நம்ம குறைகளை யாராவது எடுத்து சொல்றாங்க, அது குருவா இருக்கட்டும் இல்ல சாமியா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும், அதை நம்ம ஏத்துக்கணும். அந்த ஏத்துக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை யாருக்கு இருக்கோ அவங்கதான் உண்மையான குரு. அதனாலதான் சொல்லுவாங்க குரு அப்படின்னாலே என்ன, ஸ்டடி டீச், அதாவது படிக்கணும், கத்துக்கிட்டே இருக்கணும், வாழ்நாள் முழுக்க கத்துக்கிட்டு இருக்கணும். எனக்கு ஞாபகம் வர்றது என்னன்னா, நம்ம பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரி விஸ்வவித்யாலயத்தினுடைய அந்த அமைப்பாளர் இருக்காரு பிரஜாபிதா பிரம்மா, அவரு என்னுடைய கடைசி நேரம் வரை ஐ ஆம் ஏ ஸ்டூடெண்ட் அப்படின்னு தான் சொன்னார். நான் ஒரு மாணவனாக இருக்கேன். நாங்க தமிழ்லயே சொல்லுவாங்களா, கற்றது கைமண் அல்ல, கல்லாதது உலக அளவு. அப்போ அவ்வளவு கத்துக்க வேண்டியதா இருக்கு. அப்போ குரு தன்னுடைய சிஷ்யன் கிட்ட கூட கத்துப்பாங்க. அவங்க இந்த தத்தாத்திரேய முனி பாருங்களேன், எத்தனை தனக்கு சுத்தி இருக்கிற எல்லார்கிட்ட இருந்து கத்துக்கினாங்களாமே அவரு. அதே மாதிரி உண்மையான குருசுவாமி கடைசி வரை எத்தனை வருஷம் மலைக்கு போனாலும் கத்துக்கிட்டே இருப்பாரு. அவரை தாங்க நம்ம குரு ஸ்தானத்துல வைக்க முடியும். இல்ல மொத்தத்துல குரு என்றாலே இருளிலிருந்து நம்மளை வெளிச்சத்துக்கு கூட்டிட்டு போறது, அஞ்ஞான இருள இருந்து நம்மளை ஞான மார்க்கத்துல கொண்டு போகணும். அதுதாங்க, அவரை தான் நம்ம குருன்னு சொல்ல முடியும். தெளிவாயிடுச்சுங்களா? ஆமா சிஸ்டர். இதுல இந்த குருசாமி ஐயப்ப சாமிகளுக்கு வழிகாட்டி அழைச்சிட்டு போறாங்க. வேற எந்தெந்த விதத்துல வந்து ஐயப்ப சாமிகளுக்கு இப்போ வழியில சாப்பாடு, மற்றபடி அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம போயிடுச்சு, நடக்க முடியாம போயிடுச்சுன்னா அந்த குருசாமி அவங்களுக்கு உதவுவாங்கல்ல, எந்த விதமா அவங்களுக்கு பயனுள்ளதா இருப்பாங்க? அதாவது இந்த குருசாமி சாப்பாடு விஷயத்துல இருக்கட்டும், உடல்நிலை சரி அவங்களுக்கு நல்லா ஊக்குவிப்பாங்க. அப்ப முதல்ல குருசாமி கொஞ்சம் உற்சாகமா இருக்கணும் இல்லையா? இப்போ குருசாமினால அவங்க என்னைக்கே அந்த இருமுடி கட்டு கட்டி யாத்திரையை ஆரம்பிச்சாங்களோ, வீட்டுல இருந்து யாத்திரையை ஆரம்பிக்கலாம், அன்னையில இருந்து திரும்ப அவங்க அந்த மாலையை அவுக்குற வரைக்கும் குருசாமி ஒவ்வொரு விதத்திலயும் அவங்களுக்கு உதவியாளர். அப்ப பெரிய பொறுப்பு குருசாமிக்கு இருக்கு. நான் குருசாமிங்கிற சீட்ல மட்டும் இருந்தா பத்தாது, அவங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. அவங்களுடைய உடல், மனம், ஆத்மா எல்லாத்துக்குமே பொறுப்பு ஐயப்ப சுவாமியினுடைய ஸ்தானத்துல இருக்கக்கூடியவங்க தாங்க குரு. சோ குருக்கு அவ்வளவு மகத்துவம் இந்த ஐயப்பனுடைய மகத்துவத்துல இருக்கு. ஒரு சிலரெல்லாம் பாருங்களேன், சின்ன வயசுலயே குருசாமி ஆயிடுறாங்க பாருங்க. ஏன்னா அவங்க சின்ன வயசுல இருந்தே மலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சிலர் வந்து ஆரம்பத்துல எல்லாம் அந்த மலைக்கு போகாம ஒரு 40 வயசுக்கு அப்புறமே தான் மலைக்கு போறாங்க. அப்பதான் அவங்க கன்னிசாமியா இருப்பாங்க. ஆனா ஒரு 25 வயசு 30 வயசுல குருசாமி ஆயிடுறாங்க. ஏன்னா அந்த ஆத்மாக்கு முஜ்ஜன்மத்தினுடைய குடிப்பினை இருக்குது. அதனால சின்ன வயசுல இருந்தே அவங்க மலைக்கு போக ஆரம்பிக்கும் பொழுது சின்ன வயசுலயே குரு ஆயிடுறாங்க. அப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு குருசாமி முன்னாடி நீ வயசுல சின்னவன், நீ அனுபவத்துல சின்னவன் அப்படின்னு நினைக்காம குருசாமி தான். அதுக்கு எந்த தகுதி இல்லை, ஒரே ஒரு தகுதி தான். ஐயப்ப மலைக்கு போறது எதெல்லாம் கடைபிடிக்கிறாரோ அதெல்லாம் அவர் கடைபிடிச்சு ஒரு 18 வருஷம் மலைக்கு போய் வந்தா அவர் யாருமே குருசாமி. நீங்க கூட குருசாமி ஆகல போயிட்டு வந்தா. அதுக்கு வயசு வரம்பே கிடையாது. படிப்பு அறிவினுடைய விஷயம், சர்டிபிகேட் வாங்குற விஷயம் இல்லை, அது நடைமுறைப்படுத்துல தாங்க இருக்குது. அது தொடர்ந்து 18 வருஷம் போனா எத்தனையோ குருசாமிகள் இருக்காங்க. இந்த 18 வருஷங்கிறது விட்டு விட்டு போலாம தொடர்ந்து போனா ரொம்ப நல்லது. தொடர்ந்து போகணுங்கிறது ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வருஷம் விடாம 18 ஆண்டுகள் தொடர்ந்து போனா அவர் வந்து சாமி ஐயப்ப சாமி குருசாமி ஆகுறாரு. அது எப்படி அந்த 18 வருஷம் போக முடியுது? அந்த அளவுக்கு அவருக்குள்ள ஒரு, ஏன்னா எல்லா யாத்திரைக்கும் எல்லாருக்கும் போக முடியாதுங்க. ஏன்னா 1 உடல் பலம் வேணும், 2 டைம் ஒதுக்கணும், 3 பணம் வேணும். இது 3 ஒத்து வந்தா தானே போக முடியும். எத்தனையோ பேருக்கு உடல் பலம் இருக்கு ஆனா டைம் இல்லைங்கிறாங்க. எத்தனையோ பேருக்கு பணம் இருக்கு ஆனா உடல் பலம் இல்லை. இப்ப இது 3மே ஒத்து வந்து மலைக்கு 18 வருஷம் போனாங்கன்னா உண்மையிலே அந்த சாமிக்கு குருசாமி ஆகிற தகுதி இருக்கிறதுனால தான் அவர் அப்படி போறாரு. அப்ப அது உண்மையிலே நம்ம ரொம்ப அவரை வந்து ஐயப்பனுடைய இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இதுல வந்து நம்ம மாலை போடுறது, சரணம் போடுறது, அதுல இதை விட முக்கியம் என்னன்னா அந்த ஒரு மண்டல காலம் வாழ்ந்து காட்டுறது தாங்க முக்கியம். குளிக்கிறது, சாப்பாடுல சரணம் போடுறது, இதுதான் ரொம்ப முக்கியமானது. அதுக்கு நமக்கு நல்ல ஒரு வழிகாட்டியா இருக்காங்க குருசுவாமி.
ஐயப்பனின் மகிமையினை அறிந்து கொள்ளுவோம் வாருங்கள், ஆத்மாவின் ஜோதியினை உணர்ந்து கொள்ளுவோம் வாருங்கள்.